Matthew chapter 24, மத்தேயு 24ஆம் அதிகாரம் verse 31 to 37. 31 முதல் 37 வரை. வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கலை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். Praise the Lord. Praise the Lord. There are two examples Jesus gave at the end time. முடிவு காலத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 உதாரணங்களை கொடுத்தார். On this earth, இந்த பூமியின் மீது he was comparing to Noah's days at the end time. அதாவது முடிவு காலத்திலே அவர் நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்று ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். On this earth, இந்த பூமியின் மீது. and above, அதற்கு மேலாக, above this earth, இந்த பூமிக்கு மேலாக, he's talking about another person. இன்னொரு நபரை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார். Matthew 22 verse 32. மத்தேயு 22ஆவது அதிகாரம் 32வது வசனம். தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Verse 31 maybe in Tamil. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? About the resurrection. உயிர்த்தெழுதலை பற்றி he is talking about God of Abraham, Isaac and Jacob. இப்பொழுது ஆபிரகாமின் தேவனை பற்றியும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறார். Matthew 8 chapter verse 10 and 11. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். He said, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. He is talking about faith. இப்பொழுது விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். So great faith. பெரிய விசுவாசம் என்று பேசுகிறார். And then next verse, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியிருப்பார்கள். பரலோக ராஜ்யம் இல்லையா? Yeah, kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் many will come from east and west. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். That means many should come from east. அதன் அர்த்தம் என்ன? கிழக்கில் இருந்து அநேகர் வருவார்கள் என்று. Hallelujah. Hallelujah. Many will come from east and west. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். Sit down with Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். He never identifies himself with anybody else like these 3. இந்த 3 பேரை காட்டிலும் மற்றவர்களோடு தன்னை அவர் எப்பொழுதுமே ஒப்பிடவில்லை. I am the God of Abraham, Isaac and Jacob. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். He likes these 3 people very much. இந்த 3 பேரையும் அவர் அதிகமாக விரும்புகிறார். When you go to job, நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது, at the interview, நீங்கள் அந்த இன்டர்வியூக்கு செல்லும் பொழுது, they ask you to fill up 3 reference in your application. உன்னுடைய அப்ளிகேஷனிலே 2 ரெஃபரன்ஸ் ஆட்களை கேட்பார்கள். Why do they want that? ஏன் அதை விரும்புகிறார்கள் தெரியுமா? They want to know who you are in reference to somebody they know. நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ், அந்த காலத்திலே நீங்கள் யாரை போடுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. You know who are God's reference? அங்கே ஆண்டவருடைய ரெஃபரன்ஸ் யார் தெரியுமா? Abraham, ஆபிரகாம், Isaac,
Jacob. ஈசாக்கு யாக்கோபு. Every time God comes, ஒவ்வொரு முறை தேவன் வரும்பொழுது He gives 3 references about Himself. அவரை பற்றி 3 ரெஃபரன்சஸ் கொடுக்கிறார்கள். You know Abraham, Isaac, Jacob? உங்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை தெரியுமா? I only bless them. நான் தான் அவர்களை ஆசீர்வதித்தேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So in heaven, ஆவே பரலோகத்திலே He considers Abraham, Isaac, Jacob very important. அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த 3 பேரையும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக அவர் காண்கிறார். On earth, பூமியின் மீது at the end time, முடிவு காலத்திலே He talks about Noah. அவர் நோவாவை பற்றி பேசுகிறார். He never talks about Moses, அவர் மோசேயை பற்றி பேசவில்லை. not David, தாவீதை பற்றி not பேசவில்லை. Daniel, தானியேலை பற்றி பேசவில்லை. not Samuel, சாமுவேலை பற்றி பேசவில்லை. but Abraham, ஆனால் Isaac and Jacob. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பற்றி Why பேசுகிறார். those 3 people are important? ஏன் அந்த 3 பேர்களும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்? These 3 people have 3 peculiar character. இந்த 3 பேருக்கு ஒரு விசேஷித்த குணாதிசயம் இருந்தது. Abraham was known for faith. ஆபிரகாம் விசுவாசத்திற்காக அறியப்பட்ட ஒரு பெரிய மனிதர். When you are a faith person, நீ விசுவாசமுள்ள வீராங்கனையாக இருப்பாய் என்றால் you will do what Abraham did. ஆபிரகாம் என்ன செய்தானோ அதை நீங்கள் செய்வீர்கள். Faith people have no problem in giving. கொடுப்பதிலே விசுவாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. Faith people, அதாவது விசுவாசம் உள்ளவர்களுக்கு, not just the believer, அதாவது விசுவாசிகள் என்று சாதாரணமான அடிப்படையிலே காணப்படுகிறவர்கள் அல்ல, people of faith. அதாவது விசுவாசத்தை உரியவர்கள். There are believers and there are people of faith. அதாவது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுவோரும் உண்டு, ஆனால் உண்மையிலேயே விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. So Abraham was that example. ஆபிரகாம் அதற்கு முன்மாதிரியாக He இருக்கிறார். was willing to give anything. அவர் எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக He இருந்தார். gave his house. அவர் தன்னுடைய வீட்டை கொடுத்தார். He gave away his family. அவர் தன்னுடைய குடும்பத்தை கொடுத்தார். He left the relatives. அவர் தன்னுடைய சொந்தக்காரர்களை விட்டு வெளியே வந்தார். He gave land for Lot people. அவர்கள் லோத்துக்காக தன்னுடைய நிலத்தையே விட்டு கொடுத்தார். Finally he gave his only beloved son to God. தன்னுடைய ஒரே பிரியமான குமாரனை ஆண்டவருக்காக கொடுத்தார். That's where you will start your life with identification with God. அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பிப்பதன் மூலமாக தேவனோடு கூட உன்னுடைய தொடர்பை நீ அடையாளம் காண்கிறாய். God likes Abraham as nobody else. ஆபிரகாம் தேவன் மற்ற யாரை காட்டிலும் ஆபிரகாமை அதிகமாக நேசித்தார். Hallelujah. Hallelujah. If you are a man or woman of faith, நீ விசுவாசமுள்ள ஒரு வீரனாகவோ வீராங்கனையாகவோ இருப்பாய் என்றால், and practice in giving, அதாவது கொடுப்பதிலே நீ அபியாசப்படுத்துவாய் என்றால், God will talk about you more than anybody. எல்லாரை காட்டிலும் தேவன் உங்களை குறித்து பேசுவார். Hallelujah. Hallelujah. You can be a believer coming to church. நீ சபைக்கு வரக்கூடிய விசுவாசியாக இருக்கலாம். You can be a believer giving tithes and offerings. நீ தசமபாகம் கொடுக்கக்கூடிய, காணிக்கை கொடுக்கக்கூடிய விசுவாசியாக கூட இருக்கலாம். You should be like Abraham. ஆனால் ஆபிரகாமை போன்று நீ இருக்க வேண்டும். I think at the end of the service, அதாவது இந்த ஆராதனை முடிவிலே we will find some Abraham here. இங்கே சில ஆபிரகாமை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். He is God of Abraham, ஆபிரகாமின் தேவன், God of Isaac. ஈசாக்கின் தேவன். What's special about Isaac? ஈசாக்கை பற்றி என்ன விசேஷித்த குணம்? He submitted himself to be killed. அவன் தன்னை அதாவது கொலை செய்வதற்காக ஒப்பு கொடுத்தார். He allowed himself to be on the altar. அங்கே பலிபீடத்திலே தன்னை பலி கொடுப்பதற்காக தன்னையே அவர் அனுமதித்தார். He was sowing in the time of famine. பஞ்ச காலத்திலே அவர் விதை விதைத்தார். And Genesis 26 chapter, ஆதியாகமம் 26வது அதிகாரம் verse 1, 1வது வசனம், you read that there was famine in that land like that was like the days of Abraham. ஆபிரகாம் நாட்களிலே, அதாவது நாட்கள் இருந்தது போல அந்த நாட்டிலே பஞ்சம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அகிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Egypt is the world. எகிப்து என்பது உலகம். When famine comes, பஞ்சம் வரும் பொழுது suddenly believers go to the world. அங்கே திடீரென்று விசுவாசிகள் உலகத்துக்குள் செல்கிறார்கள். Egypt is like the world. அதாவது எகிப்து என்பது உலகத்துக்கு சமம். So Isaac, being a son of
Abraham, ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரனாய் இருப்பதினாலே, born out of the promise of God, அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்ததினாலே, all of you are born out of the promise of God. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய வாக்குத்தத்த உடன்படிக்கையின்படி வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். When famine comes in the world, இந்த உலகத்திலே பஞ்சம் வரும் பொழுது, don't go to Egypt. நீங்கள் எகிப்துக்கு போகாதிருங்கள். Don't go to the world system. இந்த உலகத்தின் படி நீங்கள் செல்லாதிருங்கள். You go back to God's system. நீங்கள் தேவனுடைய தீர்மானத்துக்குள் வாருங்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. What did God say? தேவன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Stay where you are. நீங்க எங்கே இருக்கிறாயோ அங்கேயே இரு என்று Stay சொல்கிறார். at the place God showed you. தேவன் உனக்கு காண்பித்த இடத்திலே நீ இரு என்று சொல்கிறார். God showed you this church. தேவன் உங்களுக்கு இந்த சபையை காண்பித்திருக்கிறார். Stay here. இங்கே இருங்கள். Don't go here and there. இங்கும் அங்குமாக செல்லாதிருங்கள். God will bring His blessing to you here. இங்கேதான் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை உங்களிடத்திலே கொண்டு So வருவார். verse 12. ஆகவே 12வது வசனம் என்ன சொல்கிறது? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். What land was that? அங்கே எந்த விதமான தேசம் அது? It's a land of famine. அதாவது பஞ்சத்தின் தேசம். Amen. ஆமென். And what did Isaac do? அங்கே ஈசாக்கு என்ன செய்தான்? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Isaac sowed in the famine. ஈசாக்கு பஞ்சத்திலே விதை விதைத்தான். In that famine land. அந்த பஞ்ச நாட்டிலே. Because he sowed. அவன் விதைத்தது நிமித்தமாக. Next one. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? Next word. அடுத்த வசனம். He sowed. விதைத்தான். அவன் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். He sowed. அவன் விதைத்தான். God blessed. தேவன் ஆசீர்வதித்தார். And he reaped. அவன் அறுவடை செய்தான். Hallelujah. Hallelujah. So these are the steps for you. இதுதான் இந்த படிகள் தான் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. When you sow, you receive God's blessing. நீ விதைக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். And then the earth will give you a harvest. இந்த பூமியானது உனக்கு அறுவடையை கொண்டு வரும். So this is God of Abraham. இது ஆபிரகாமின் தேவன். And this is God of Isaac. ஈசாக்கின் தேவன். And God of Jacob. யாக்கோபின் தேவன். What kind of man was Jacob? எந்த விதமான மனிதன் யாக்கோபு? Jacob is not a supplanter. யாக்கோபு ஒரு எத்தன் அல்ல. Don't think like that. அந்தமாக நீங்கள் நினைக்காதிருங்கள். That's all wrong preaching. அது தவறான ஒரு பிரசங்கம். Jacob is a nobleman. யாக்கோபு குணசாலி. God says he is nobleman. தேவன் சொல்கிறார் அவன் ஒரு குணசாலி என்று. Genesis 25th chapter. ஆதியாகமம் 25வது அதிகாரம். God says he is noble. தேவன் சொல்கிறார் அவன் ஒரு குணசாலி. Genesis 27th chapter. ஆதியாகமம் 27வது அதிகாரம். Esau the backslider says he is a supplanter. அங்கே பின்மாற்றுக்காரனாகிய ஈசாக்கு சொல்கிறான் அவர் ஒரு எத்தன் என்று. Don't preach what backslider is saying. அங்கே பின்மாற்றக்காரன் என்ன சொல்கிறாரோ அதை பிரசங்கிக்காதிருங்கள். Preach what God says. தேவன் சொன்னதை பிரசங்கியுங்கள். Jacob was not a supplanter. யாக்கோபு எத்தன் அல்ல. His mother is a supplantess. அவனுடைய தாய் தான் எத்தியாக காணப்பட்டாள். She was bad. அவள் தான் மோசமானவள். When you see Genesis 25, ஆதியாகமம் 25வது அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் verse 27. 27வது வசனம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். குணசாலி. Don't call him Ethan. அவனை எத்தன் என்று அழைக்காதிருங்கள். God says he's a gunasali. தேவன் சொல்கிறார் அவன் ஒரு குணசாலி என்று. Preach what God says. தேவன் சொன்னதை நீங்கள் பிரசங்கியுங்கள். Amen. Amen. So God blessed noblemen. தேவன் குணசாலியை ஆசீர்வதித்தார். Not supplanter. எத்தனை அல்ல. He blessed a nobleman. அவர் ஒரு குணசாலியை ஆசீர்வதித்தார். What kind of man was he? அவன் எந்த விதமான மனிதன் அவர்? Genesis 32:26. ஆதியாகமம் 32:26. And when he was about to be challenged in his life, தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சவாலை சந்தித்தபோது, அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். That's the kind of man was Jacob. அந்த விதமான மனிதன் தான் யாக்கோபு.
I am the grandson of Abraham. நான் ஆபிரகாமினுடைய பேரனாய் இருக்கிறேன். I am the seed of Abraham. நான் ஆபிரகாமினுடைய வித்தாக இருக்கிறேன். You have to bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். Hallelujah. Hallelujah. How many of you like to have your own house? உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய சொந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். Abraham seed, கையை தூக்குங்க. ஆபிரகாமுடைய வித்து. Hallelujah. Hallelujah. God will give you. தேவன் உங்களுக்கு கொடுப்பார். First you become like Abraham. நீங்கள் ஆபிரகாமை போன்று மாறுங்கள். Second you become like Isaac. நீங்கள் இரண்டாவதாக யாக்கோபை போன்று மாறுங்கள். And then you will be like Jacob. அப்பொழுது நீங்கள் யாக்கோபை போன்று Hallelujah. Many shall come from the east and the west and sit with Abraham, Isaac and Jacob. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். That means அதனுடைய அர்த்தம் என்ன? many who are like Abraham, Isaac and Jacob will sit in the kingdom of heaven. அநேகர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட அநேகர் கிழக்கில் இருந்து வந்து அவர்களைப் போல பரலோகத்தில் those who are like them, அவர்களைப் போல those who are like them அவர்களைப் போல இருக்கிறவர்கள் எல்லாரும் will come to the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே வருவார்கள். Will sit. அவர்கள் உட்கார்வார்கள். The others may stand. மற்றவர்கள் நின்று கொண்டு கூட இருப்பார்கள். These are the bride. இவர்கள்தான் மணவாட்டி. The bride sits. அங்க மணவாட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். The guests have to stand. அங்க விருந்தாளிகள் நின்று தான். Are you the bride or the guest in the wedding? நீங்கள் மணவாட்டியாய் இருக்கிறீர்களா இல்லை விருந்தாளிகளாய் இருக்கிறீர்களா? You will come to the wedding. நீங்கள் திருமணத்துக்கு வருவீர்கள். But you won't be honored like Abraham, Isaac and Jacob. நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போன்று நீங்கள் கனப்படுத்தப்பட மாட்டீர்கள். Now let's look Noah. Look at Noah. இப்பொழுது நோவாவை பாருங்கள். Hebrew chapter 11 verse 7. எபிரேயர் 11வது அதிகாரம் verse 7. 7வது வசனம். By faith Noah, being warned of things not seen as yet, moved with the fear of God, prepared an ark for the saving of his family, by which he condemned the world, became the heir of righteousness, which is of faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். When the Son of Man comes, it will be like the days of Noah. மனுஷகுமாரன் வரும்போது அது நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். So you should know what the Noah's days were. அங்கே நோவா நாட்கள் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். So you should look for Noah's days now. இப்பொழுது நோவாவின் நாட்களை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். Only difference from Noah days and our days is the difference, the judgment God gives. அங்கே ஒரே ஒரு வித்தியாசம், நோவாவின் நாட்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அங்கே நியாய தீர்ப்பில் தான் அந்த வித்தியாசம். God judged the world in Noah's days by flood. அங்கே நோவாவின் நாட்களிலே தேவன் வெள்ளத்தின் மூலமாக இந்த உலகத்தை நியாயம் தீர்த்தார். Now the world will be judged by fire. இப்பொழுது இந்த உலகமானது அக்கினியினாலே நியாயம் தீர்க்கப்பட போகிறது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. They say when the thief comes he will leave something, when the fire comes nothing is left. அங்கே திருடன் வரும்போது சில காரியங்களை விட்டுவிட்டு சென்று விடுவான், ஆனால் அக்கினி வரும்போதோ எதுவுமே அங்கே இருக்காது. So when the fire comes to this earth, ஆகவே அக்கினி இந்த உலகத்துக்கு வரும்போது everything will be burned. அங்கே எல்லாமே எரிந்து அக்கினி சூளையாக மாறிவிடும். Every beautiful building you see, நீங்கள் பார்க்கக்கூடிய அழகான கட்டடங்கள் எல்லாம், every beautiful car and airplane, இந்த அழகான கார்கள், ஏரோப்ளேன்கள் எல்லாம் all will melt away with the fervent heat. அங்கே எல்லாமே அந்த அக்கினியினால் எரிக்கப்பட்டு அப்படியே உருகி போய்விடும். Before that, அதற்கு முன்பதாக we will be gone from this world. இந்த உலகத்தை விட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். What was in the days of Noah? நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது? Look at Genesis chapter 8. அங்கே ஆதியாகமம் 8வது அதிகாரத்தை பாருங்கள். Verse 17 onwards. அங்கே 17வது வசனம் முதல். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். Hallelujah. Hallelujah. God wanted all of those things to enter the new world. இங்கே எல்லாரும் இந்த புதிய உலகத்துக்குள்ளாக நுழைய வேண்டும் என்று தேவன் விரும்பினார். All your sons and daughter-in-laws, எல்லா உங்களுடைய குமாரர் குமாரத்திகள், உங்களுடைய மருமகள்கள் எல்லாரும், your family, உங்களுடைய குடும்பமே, and all the animals and birds, உங்களுடைய அதாவது எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளும், so your family will be saved. உங்களுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். You believe on the Lord Jesus Christ, your household shall be saved. உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. Nobody will be left. யாருமே விட்டுவிடப்பட மாட்டார்கள். So they are entering into the new world. ஆகவே எல்லாரும் புதிய உலகத்துக்குள்ளாக செல்கிறார்கள். When you are protected by the ark,
நீ பேழையின் மூலமாக நீ பாதுகாக்கப்படும் பொழுது you are entering into a new world. நீ புதிய உலகத்துக்குள்ளாக செல்கிறாய். Hallelujah. Hallelujah. What did he do after that? அங்க அதற்கு பின்பதாக நோவா என்ன செய்தான்? அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். Verse 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, Well, he built, first thing he built was for the Lord. முதலாவது அவன் செய்த வேலை ஆண்டவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினான். Every house was destroyed. எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டு விட்டன. The flood destroyed it. அந்த வெள்ளமானது எல்லாவற்றையும் அழித்து விட்டது. But he wasn't thinking about his house. ஆனால் அப்பொழுது அவன் தன்னுடைய வீட்டை பற்றி அவன் நினைத்து He பார்க்கவில்லை. was thinking about building something for the Lord. தேவனுக்காக ஏதாவது ஒன்று கட்ட வேண்டும் என்று அதைத்தான் சிந்தித்தான். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. And then what did he do? அதற்கு அப்புறம் அவன் என்ன செய்தான்? சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் He was not waiting for a chicken shop. அவன் ஒரு அதாவது கோழி கடைக்காக அவன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. He was taking what he had. அவன் என்ன வைத்திருந்தானோ அதைத்தான் எடுத்துக்கொண்டான். God was not even asking. தேவன் அதை கூட அவனிடத்தில் கேட்கவில்லை. But he was voluntarily giving. அவன் தற்செயலாக அவனாகவே முன்னுக்கு வந்து கொடுத்தான். What kind of thing he took? அவன் என்ன விதமான காரியங்களை எடுத்தான்? There were clean and unclean things. அங்கே சுத்தமான சுத்தமில்லாத காரியங்களும் இருந்தன. But he took the clean. ஆனால் சுத்தமான காரியங்களை மட்டும் எடுத்தான். When you give to God, தேவனுக்கு நீ கொடுக்கும் பொழுது give the best thing to God. அங்கே சிறந்ததை தேவனுக்கு கொடு. Until you give your best to God, தேவனுக்கு நீ சிறந்ததை கொடுக்கும் வரைக்கும் you will not be truly blessed. நீ உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட மாட்டாய். Hallelujah. Hallelujah. The blessing is in giving. அங்கே ஆசீர்வாதம் என்பது கொடுப்பதில் தான் இருக்கிறது. It is more blessed to give than to receive. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே சிறந்த ஆசீர்வாதம். No other disciple had this revelation. எந்த விசுவாசிகள் எந்த சீசர்களுக்கும் இந்த வெளிப்பாடு இல்லை. Paul had this revelation. பவுலுக்கு தான் இந்த வெளிப்பாடு இருந்தது. Acts chapter 20 verse 35. அங்க அப்போஸ்தலர்கள் 20:35 he is talking how Jesus taught him. அங்கே அவன் இயேசு என்ன போதித்தாரோ அதை பிரசங்கிக்கிறார். Jesus taught him personally. அங்கே இயேசு அவனுக்கு தனிப்பட்ட முறையிலே போதித்தார். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். Hallelujah. Jesus didn't say this to the disciples. இந்த காரியத்தை இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. He said to Paul privately. அங்கே தனிப்பட்ட முறையிலே பவுலுக்கு போதித்தார். More blessed to give than to receive. அங்கே வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. You cannot understand without revelation. அங்கே வெளிப்பாடு இல்லாமல் நீ இதை புரிந்து கொள்ள முடியாது. You cannot understand. நீங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. You should get a revelation. நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். Until you give your best to God, நீ உன்னுடைய சிறந்ததை கொடுக்கும் வரைக்கும் your curse will not be changed. உங்களுடைய சாபமானது மாறாது. You will always have shortage. உங்களுக்கு எப்பொழுதுமே குறைவு இருந்து கொண்டே இருக்கும். You will always have trouble. உங்களுக்கு எப்பொழுதுமே உபத்திரவம் இருந்து கொண்டே இருக்கும். Something wrong in your family. உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. Something wrong in your job. உன்னுடைய வேலையில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. Something will be wrong in your body. உன்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது. And he gave out of everything, he took the clean. அங்கே சுத்தமானவைகளை எல்லாவற்றையும் எடுத்து அதை ஆண்டவருக்கு கொடுத்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். How did he bring that sugandha vasana? எப்படி அந்த சுகந்த வாசனையை கொண்டு வந்தார்? The whole world was smelling bad. அங்கே இந்த உலகம் முழுவதுமே அசுத்தமான அதாவது மோசமான வாசனையிலே இருந்தபோது Everything is dead. எல்லாமே செத்துவிட்டன. Flood destroyed the whole world. இந்த உலகம் அனைத்தையும் முழுவதையும் வெள்ளமானது அழித்து விட்டது. Everywhere you go, எங்கெங்கு அவன் சென்றாலும் bad smell. அங்கே மோசமான துர்வாசனை. Except one place. ஒரே ஒரு இடத்தை தவிர At the altar Noah built. அங்கே நோவா கட்டின அந்த பலிபீடம். Hallelujah. Hallelujah. You have an altar for the Lord. நீ ஆண்டவருக்காக உனக்கு ஒரு பலிபீடம் இருக்கிறது. Your heart is the altar for the Lord. உன்னுடைய இருதயம் தான் தேவனுக்காக உள்ள பலிபீடம். When everybody around you is bad, எல்லாமே மற்ற எல்லாமே மோசமான வாசனை அடிக்கிறது. you alone must smell good. நீ மட்டுமே சுகந்த வாசனையை கொடுக்க வேண்டும். God smelled that sweet smelling aroma. அங்கே தேவன் சுகந்த வாசனை முகர்ந்தார் என்று சொல்லப்பட்டது. Then what did God say? அங்கே தேவன் என்ன சொன்னார்? அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. Hallelujah. Sabippadillai. நான் இனிமே சபிப்பதில்லை. Christ died on the cross. கிறிஸ்து கல்வாரியிலே மரித்தார். Galatians 3:13. கலாத்தியர் 3:13.
As it is written, எழுதப்பட்டபடியே Christ has redeemed us from the curse of the law. அங்கே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து நம்மை விடுவித்தார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He came to forgive our sin. நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக வந்தார். You shall call his name Jesus. அவருடைய நாமம் இயேசு என்று அழைக்கப்படுவதாக. Matthew 1:21. மத்தேயு 1:21. For he shall save his people from sin. அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பார். Jesus saves you from sin. இயேசு பாவங்களிலிருந்து உன்னை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Jesus ministry is saving you from sin. உன்னை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.